அடுத்த சிசிசி 78 போவோம். This power of the Spirit who introduces us to the Lord's Prayer is expressed in the liturgies of East and of West by the beautiful, characteristically Christian expression parousia, straightforward simplicity, filial trust. நம்ம அந்த இடம் தான் ஃபில்லியல் தான் எல்லாரும் மறந்துடுற இடம், அதனால அது சொல்கிறோம். பரோசியா எல்லாரும் சொல்கிறோம், சரியா? அப்போ ஃபில்லியல் ட்ரஸ்ட் அப்படின்னா இந்த நான் சொன்ன நல்லவா இளவரசரும் அரசரும் இருக்கும் சபையில் தந்தையே என்று கூப்பிடக்கூடிய உரிமை அந்த இளவரசருக்கு இந்த அடிப்படை ஃபில்லியல் ட்ரஸ்ட் அடிப்படையில் அவர் அழைக்கிறார். அது போல நாமும் அழைக்கிறோம். ஒரு ஜாயஸ் அஷூரன்ஸ், ஹம்பிள் போல்ட்னஸ், the certainty of being loved. அதுவும் நம்ம கவனிக்கணும். the certainty of being loved அது வந்து Ephesians 3:12, Hebrew 3:6, 4:16, 10:19, 1 John 2:28 and so on, 3:21, 5:14 like that. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா the certainty of being loved. அப்போ the certainty of being loved என்னன்னா சில அனைவருக்கு அந்த சந்தேகம் வரும், நம்ம உண்மையிலே கடவுள் நேசிக்கிறாரா? நாம் இப்படி கஷ்டப்படுறோமே, நம்மளை இப்போ வந்து இவ்வளோ சிலுவைகள், இவ்வளோ கஷ்டங்கள் வருது, நாம் இவ்வளோ நல்லபடியாக இருக்கிறோம், எவ்வளவோ ஜெபங்கள் சொல்கிறோம், எவ்வளவோ கடவுளுக்காக போராடுகிறோம், சேவை செய்கிறோம். குறிப்பாக நீங்களாம் எவ்வளோ தியாகம் செய்து விட்டு வந்தோம், வீடெல்லாம் இழந்து விட்டு வருகிறோம். ஆனால் இங்கே வந்து துன்புறுத்தப்படுகிறோமே, சமையல் தானே பார்க்க சொல்கிறார்கள், சாணியல்ல சொல்கிறார்களே, இதற்காக விட்டுட்டு வந்தோம் என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது கடவுள் நம்மளை உண்மையிலே நேசிக்கிறாரா? இல்லை அந்த நபரை தான், இந்த உதய பதவியில் இருக்கவங்களை தான் நேசிக்கிறாரு, நம்மளை நேசிக்கவில்லை, கடவுள் ஒதுக்கி விட்டார் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேக காலங்களில் நாம் இல்லை கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று நான் சொல்ல எது எனக்கு வழி வகுக்கிறது என்றால் தந்தையே என்று நான் அழைக்கும் உரிமை. இதெல்லாம் நான் செய்கிறேன், கரெக்டு. இழிவான செயலாக இருக்கலாம், உயர்வான செயலாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம், எளிதானதாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் செய்வதால் தான் எனக்கு ஒரு உரிமை கிடைக்கிறது. இந்த ஃபிலியல் ட்ரஸ்ட், இந்த சிலுவையின் காரணமாக தான், இந்த சிலுவையை நான் ஏற்று இங்கே செயல்பட்டால் தான் எனக்கு அந்த ஃபிலியல் ட்ரஸ்ட் என்றைக்கு வேண்டுமானாலும் நான் இந்த சபையை விட்டு வேறு சபைக்கு சென்றால் எனக்கு அங்கே மரியாதை இருக்கிறது. ஆனால் நான் அங்கே சென்றால் எனக்கு இந்த ஃபீலியல் ட்ரஸ்ட் என்ற அந்த உரிமை போய்விடும். அதனால் கடவுளின் உறவு அங்கே கிடைக்கிறது, அதை தான் நாம் பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு இங்கே துன்புறுகிறோம் அதை பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கடவுளை நெருங்கி இருக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இழிவான இடம்தான் கொடுக்கப்படும். அதான் அவரே சொல்கிறார்ல, நான் வந்து பணி ஏற்க அல்ல பணி புரிய அப்படின்னு சொல்கிறார். தொண்டு ஆற்றல்ல தொன்று ஏற்க அல்ல தொண்டு ஆற்ற வருகிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? அப்போ இதெல்லாம் நாம் கடவுளுக்காக செய்யும் தொண்டு. சமையல் பொறுப்பு, மாடு பார்க்கறது, வரையில கிளீனிங் வேலை பார்க்கறது, அது மாதிரி ஒரு முக்கியத்துவமற்ற ஒரு பொறுப்பு தரப்படுகிறது என்ற ஒரு நிலை என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுக்காக நான் செய்யும் பணி. ஏதோ இவங்களுக்காக அல்ல, நம்முடைய சுப்பீரியருக்காவையோ நம்மை மேய்ப்போருக்காவையோ செய்வதல்ல. இதெல்லாம் இந்த ஒரு ஃபீலியல் ட்ரஸ்ட் எனக்கு கிடைக்க வேண்டும். ஃபீலியல் ட்ரஸ்ட் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் இந்த பணி செய்தால் இது கிடைக்கும். வேறு பணி நான் தேடி விடுவேன் என்றால் எனக்கு இது கிடைக்காமல் போய்விடும். அதை நாம் யோசித்து இதற்கு இன்னும் இழிவாக இன்னும் கடினமாக வேலை கூட நான் செய்ய தயார் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம் என்றால் நாம் முழு மனதோடு கடவுளின் அழைப்பை ஏற்கிறோம். திருப்பி என்ன வாசி காட்டுகிறேன் அந்த இடத்த எங்கே இருக்கிறது என்றால் ஃபர்ஸ்ட் தான் சிசிசி 1ல் நான் வாட்சி நல்லா he calls கடவுள், God calls man to seek him, to know him, to love him with all his strength. என்னுடைய எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்னு சொல்கிறோம் இல்லையா, என்னால் முடிந்த மட்டிலும் நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தேட வேண்டும்,
கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும். அப்போ இந்த பணியெல்லாம் நாம் செய்கிறது கடவுளை நேசிக்க, கடவுளிடம் நான் எனக்குள்ள நேசத்தை வெளிப்படுத்த என்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து பார்த்து அந்த பணிகளை செய்ய வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கடினமானதாக இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க. அதான் கடவுள் அப்படி பார்ப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ மினுக்கா நல்ல பதவியை தேடுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் நேசம் குறைவாக இருக்கிறது என்று கடவுள் பார்க்கிறார். அதுதான் சாத்தான் சோதிக்கிறான். அது அவனுடைய வேலை. அதுதான் யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கடினப்படுத்தி, அதை அவங்களுடைய வழியை கடினப்படுத்தி சிலுவையை கூட்டிக் கொண்டே போவான். யாரெல்லாம் கடவுளை நேசிக்காமல் சாத்தானை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான்? கடவுள் இயேசுடைய சோதனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகத்தை உனக்கு தருகிறேன் என்கிறான் இல்லையா? ஆனால் அவனை வணங்குவோர் யாரோ அவர்களெல்லாம் இங்கே நன்றாக இருப்பார்கள். உலகத்தில் கடவுளை வணங்குவோரை மட்டும் என்ன செய்வார்கள் என்றால் மிகவும் கடினமான நிலையில் பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள். சரியா? அப்போ நம்ம இப்போ நிறைவு சிசிக்கு போவோம். இப்போ இதுவரை என்ன பார்த்தோம்னா, வி டேர் டு சே என்ற தலைப்பில் உள்ள சிசிசி பார்த்து வந்தோம். வி டேர் டு சேனா துணிச்சல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கடவுளை பார்த்து தந்தைன்னு நாங்கள் கூட முடியாது. அதெல்லாம் கடவுள் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் இன்டிமேசியை குறிக்கலாம், ஆனால் உறவை குறிக்காது. இங்கே நாம் தந்தையை அழைக்கிறோம்னா உறவு. அப்போ இந்த உறவு குறித்து என்ன அடுத்த பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இந்த உறவு குறித்து அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, சொல்லிட்டு அதை வாசிக்கிறேன். மற்ற நம்பிக்கை எல்லாம் இதற்கு மாற்று விளக்கம் தர வேண்டும். வேறு விளக்கம் தரணும். தந்தைன்னு ஏன் கூட வச்சார்? ஏன்னா திருவொளி வாசிக்கிற அனைவரும் இந்த இடத்த வாசி தான் பார்க்கணும். மத்திய 6வது அதிகாரத்தில் அந்த 9லேருந்து சொல்கிறார் அல்லவா, அந்த அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜெபத்தை சொல்லித் தருகிறார். ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிங்கிறத எல்லா சபையினரும் வாசிப்பார்கள், மற்ற மதத்தினரும் அதை வாசிப்பார்கள். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் தந்தைன்னு கூப்பிட்றோம், அவங்களும் வேணுங்கிட்டு அந்த தந்தைன்னு கூப்பிட்டு ஜெபத்தை சொல்லுவார்கள் இல்லையா? ஆனால் பாருங்க, அதற்கு அவர்கள் விளக்கம் தர வேண்டும். என்ன, ஏன் தந்தைன்னு சொல்கிறோம்? என்ன பெத்தெடுத்தாரா? எனக்கு என்னுடைய பிறப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா அவர்கள் என்ன சொல்ல முடியும்? இல்லைப்பா, தந்தை மாதிரி. அப்படி தந்தை இல்லை, அவர் பெற்றெடுக்கவில்லை உன்னை, அவர் தந்தை மாதிரி அப்படின்னு இயேசு அங்கே சொல்லித் தருகிறார் மத்திய 6வது அதிகாரத்தில். அப்படின்னா அவங்களாம் சொல்ல முடியும். ஆனால் கத்தோலிக்கர் நிலைப்பாடு அப்படி இல்லை அப்படின்னு சிசிசி சொல்கிறது. இந்த தந்தை மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம்லாம் தரக்கூடாது. தந்தையே தான் அப்படித்தான் நீ சொல்லணும். மாற்றி எடுக்கிறியா, நீ உறவு வேண்டான்னு சொல்றதா பொருள்படும் அப்படின்னு சொல்றார். அதில் முதல் சிசிசி, அதாவது சிசிசி சொல்கிறது. அது நிறையா சொல்லுது. நம்ம முதல்ல இது மட்டும் பார்த்து விட்டு விடுவோம்.